பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி காலமாகி இருக்கிறார். தற்பொழுது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் இயக்குனர் சித்ரா லட்சுமணன். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். நடிகை சரோஜா தேவி காலமாகி இருக்கிறார். அவருடனான உங்கள் நினைவுகளை பகிர்ந்துக்கங்க. சரோஜா தேவி சமீப காலமா எந்த படத்திலையும் நடிக்கல. ஆனாலும் அவருடைய மரணம் மிகப்பெரிய தாக்கத்தை ரசிகர் மத்தியில் ஏற்படுத்தியிருக்குன்னா, காலத்தை கடந்த ஒரு கதாநாயகியாக சரோஜா தேவி இருந்ததுதான் அதுக்கு முக்கியமான காரணம். தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான கதாநாயகி எல்லோருடன் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் சரோஜா தேவி. தமிழ் சினிமான்னு மட்டும் சொல்ல முடியாது. தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உட்பட எல்லா மொழிகள்லையும் அங்கே உள்ள முக்கியமான கதாநாயகர்களுடன் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றார் சரோஜா தேவின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் அழகு, நடிப்பு ரெண்டும் ஒரு சேர அமையப்பெற்ற ஒரு நடிகையாக சரோஜா தேவி இருந்ததுதான் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ஜொலிக்காத கதாபாத்திரங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு முழு ஜஸ்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு நடிகையாக இருந்தாங்க. ஒரு பக்கம் கிளாமர், இன்னொரு பக்கம் உணர்ச்சி பூர்வமான நடிப்பு, ரெண்டுலையும் கொடிகட்டி பறந்ததுனால்தான் அத்தனை கதாநாயகர்களோடு ஜோடியாக அவரால் நடிக்க முடிஞ்சு. அவருடைய திரைப்பட பயணம் அப்படின்றது மிக நீண்ட பயணம். இத்தனை மொழிகள்லயும் அவர் நடிச்சு இத்தனை கோடி ரசிகர்களை பெற்றிருந்தார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அர்ப்பணிப்பான நடிப்பு அப்படின்னு தான் நான் சொன்னேன். அந்த அளவுக்கு சிறந்த ஆற்றலுடைய நடிகை இன்றைக்கு நாம இழந்திருப்பது இந்திய சினிமாவுலகே மிகப்பெரிய இழப்பா நான் பார்க்கிறேன். சார், அவர் நடிச்ச காலத்துல நடந்த சுவாரஸ்யமான தகவல்கள் பத்தின விவரங்களை சொல்லுங்க. சரோஜா தேவி நடித்த பல படங்களுக்கு நான் பத்திரிகை தொடர்பாளராக பணியாற்றிருக்கேன். அதனால ஒரு பத்திரிகை தொடர்பாளராகவும் அதுக்கு பின்னால் பத்திரிகையாளராகவும் அவங்களுடைய படப்பிடிப்புகள் எல்லாம் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மற்ற ரசிகர்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னா, மற்ற ரசிகர்கள் திரைப்படங்கள்ல அவங்களுடைய நடிப்பை பார்த்தாங்க. நேர்லயே அந்த நடிப்பை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு பல முறை கிடைச்சிருக்கு.